श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बकुलभूषण महादेशिकाय नमः। श्रीतरंगमगनंदिनी हेमाब्ज नायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलल्मेल्मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। சீரொன்றுதோ புலிதிருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆஸ்திகாள் சுவாமி தேசிகனுடைய தயையை பற்றினதான அற்புதமான ஒரு கிரந்தம் தயாசதகம். இதை நாம் பெரிவாருடைய வியாக்கியானங்களை ஒட்டி அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுகாரம் பாகவதாலுக்கு 12 ஸ்லோகங்கள் நேற்று பர்யந்தம் பிராப்தமாச்சு. அபிநிகில லோக சுச்சரிதா அப்படின்னு சொல்லி சஞ்சீவேது தயே மாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் இவள் சஞ்சீவினியாயிருக்கா. நான் ஒரு சமுத்திரம் அளவுக்கு பாவம் பண்ணியிருக்கேன். லோகத்தில் உள்ள புண்ணியவான்களுடைய புண்ணியங்களை மொத்தமும் சேர்த்தாலும் அவளுடைய புண்ணியங்களை விட எனது பாபம் அவளை மேலே விஞ்சி கிடக்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சு, இந்த பாவத்திலேருந்து என்னை உயிர்ப்பிக்க செய்பவள் இந்த தயாதேவி. என்னை உயிர்ப்பிப்பதனால் அந்த வேங்கடநாதன் ரொம்ப சந்துஷ்டியாரான் அப்படின்னு கீழ்ப்பாசுரத்திலே அற்புதமாக காட்டினார் சுவாமி தேசிகன். இந்த 13வது ஸ்லோகத்தில் விஷயம் என்னன்னா, எம்பெருமான் ரொம்ப உயர்ந்தவன்னு சொல்கிறா, ஷாட்குண்யன்னு சொல்கிறா. இந்த தயா தேவியினுடைய தயையாலே எம்பெருமானே மூழ்கி போகிறான்னு சாதிக்கிறாங்க. ஸ்லோகம் பார்ப்போம். பகவதி தயே பவத்யா விஷகிரிநாதே சமாலுப்ததுங்கே அப்ரதிகமஜ்ஜனானாம் ஹஸ்தாலம்போ மதாகசாம் மிருக்யஹ. பகவதி தயே பவத்யா, உன்னாலே ஹே பகவதியே சம்போதனமாக சொல்கிறேன். எம்பெருமானுக்கு ஷாட்குண்யங்கள் உண்டு. முதலே சொன்னோம், வீரியம், சக்தி, சேதஸ் இத்தியாதிகள்லாம் இருக்குது எம்பெருமானுக்கு. ஆனால் தயை என்ற ஒரு குணம் அந்த ஷாட்குண்யத்தோடு இல்லைன்னாக்கா அது பிரயோஜனம் இல்லைன்னு பின்னாடியும் முன்னாடியும் சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட பெருமாள், ஷாட்குண்யங்களை உடைய பெருமாள், இந்த தயாதேவியினுடைய தயை என்ற ஒரு கிருப்பையாலே அவனே தயையிலே மூழ்கி போனான் அப்படின்னா, எம்பெருமான் மூழ்குவதாலேயே என் பாவங்களும் அவனோட சேர்ந்து மூழ்கிறதுன்னு சொன்னார் வியாக்கியானத்தில். அப்படி பாபமானது சமுத்திரத்தில் எப்படி ஒரு கல்லை தூக்கி போட்டால் உள்ளே படுமோ அதுமாதிரி உள்ளே போகிறது, ஆழத்தில் சென்று விட்டது. மீண்டும் என்னை இந்த பாபக்கோட்டியிலே சேர்க்க முடியாததாக இருக்கிறதுன்னு சாச்சிருக்கேன். பகவதி தயே பவத்யா அப்படின்னு முதல் வரி எடுத்திருக்கார். முன்பாசுரத்திலே தன்னை உயிர்ப்பித்த தயாதேவியை சொன்னார். அப்படி எந்த விதமாக இவள் தன்னை உயிர்ப்பித்தாள் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு அதிலே ஒரு விதத்தை இப்பாசுரத்திலே காட்டி அருள்கிறார் சுவாமி தேசிகன். இந்த பாபம் கூட்டமானது எப்படின்னா, பாபம் ஒன்றா நிற்காது. ஒரு கூட்டமாக தலை விரித்து ஆடின்றிருக்கு இந்த ஜீவாத்மா வேலை. அப்பேற்பட்ட பாபத்தை தனது தயை என்ற கிருபையினாலே அந்த தயாதேவி
நல்லா குடிமூழ்கி போகிற அளவுக்கு மூழ்க அடிச்சுட்டா அதில். அதனால் புனக அந்த பாபம் மீண்டு வரும்படியான ஒரு செய்கை நடக்காதுன்னு சொன்னார். பாபம் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒவ்வொரு விதமான பாபங்கள் அபச்சாராதிகள்லாம் பண்ணுறோம். நம்ம பகவத் அபச்சாரம், பாகவத் அபச்சாரம், அசக்கியாபச்சாரம் அப்படின்னு பண்ணி நமக்கு கண்ணுக்கு தெரியாதே அநேக விதமான பாபங்கள் நம்மளாலே நித்தியம் நித்தியம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதாவது தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன் அப்படின்னு திருமங்கவண்ணன் பெரிய திருமூழை சாய்க்கிறார். பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன்னு ஆழ்வா சாய்ச்சார். ஆனால் நம்மெல்லாம் தெரிஞ்சே பண்ணுறோம். சந்தியாவதனம் பண்ணலாம் பாபம் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம சந்தியாவித்திரிகளை அனுஷ்டானம் பண்ணுறது இல்லை. அதன் மூலமாக பகவன் நிகிரகத்துக்கு நம்ம ஹேத்துபூத்தராய் ஆகிவிடுகிறோம் இல்லையா? அதனாலே என்ன சொல்கிறேன்னா, பாபம் சுலபமாக சம்பவிச்சுடுறது. அப்பேற்பட்ட பாபம் ஒரு நாள் பண்ணனா ஒரு பாபம், ஒரு மாதம் சந்தியாவதனம் பண்ணனா ஒரு மாத பாபம். இது பெரியவாளை நம்ம ஒரு நிந்தனை பண்ணால் அதுக்கு உண்டான பாபம். பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு யதாசக்தி பகவத் கைங்கரியம் பண்ண முடிக்கிற ஹேத்து இருந்தால் பண்ணாமல் போனால் அதுக்கு உண்டான பாபம். ஆச்சார நிந்தனையாலே பாபம், பாகவதபச்சாரத்தாலே பாபம் எவ்வளோ வருது பாருங்கள் தொடர்ந்து. அதனால் பாபம் ஒரு சமூகமாக இருக்குது, ஒரு கூட்டமாக இருக்குது, அது தலைவிரிச்சு ஆடின்னு இருக்குது. எப்படா இந்த ஜீவாத்மாவை ஒரு ஹிம்சிக்கலாம்னு காத்துன்னு இருக்கு. அப்பேற்பட்டதான இந்த பாப கூட்டத்தையே அவள் தயாதேவி தன் கிருப்பையாலே ஒரு சமுதிரத்தில் கல்லை முழுகடிக்கிறவன் முழுகடிச்சுட்டா அப்படின்னு சொன்னார். அதனால் பகவதி தயே பவத்யா அப்படின்னு சொன்னார். இப்போ பகவான் ஒரு சப்தம் இருக்குது, பகவான் பாதராயணகான்னு சொல்கிறோம். சில சமயங்களில் சனீஸ்வர பகவான்னு சொல்கிறோம். நிறையா பேருக்கு பகவான் போடுறோம். பகவான் ஜெய்மினி மகரிஷின்னு சில பேர் சொல்லுவாள், வியாசர்னு சொல்லுவாள், வசிஷ்டர்னு சொல்லுவாள். ரொம்ப போகித அதிசயமாக சொல்கிறது உண்டு. அவளை பற்றி ஒரு கௌரவ வார்த்தையாக பகவான் சப்தம் இருக்கும்போது இந்த பகவான் சப்தத்தை சுலபமாக கையாண்டுடுறா. ஆனால் இந்த பகவதி சப்தம் இருக்க அது யாருக்கு மட்டும் இருக்குன்னா தயாதேவிக்கு மட்டும்தான் இருக்குது. அதான் சுவாமி தேசிகன் பகவதி தயே பவத்யான்னு எடுத்தார் இந்த 13ஆம் ஸ்லோகத்தை முதல் வரியில். அவளுக்கு மட்டுமே உண்டான வழக்காய் இருக்கு. எம்பெருமான் அவள் இட்ட வழக்காய் இருக்கான். திருவானை நின் திருவானை கண்டான்னு சுவாமி நம்மாழ்வார் இதில் திருவாய்மொழியில் சாதிச்சார். அதே மாதிரி எம்பெருமானுடைய ஸ்வரூபம் நமக்கு கண்ணுக்கு தெரியனா முதல்ல திருவினுடைய ரூபமானது பிராட்டி ரூபம் கண்ணுக்கு தெரிய வேண்டும். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழு மறுக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்களரம் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் என்றுன்னு சொல்லும்படியாக பேயாழ்வார் பாசுரம் 3ஆம் திருவந்தாதியிலே இது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சொன்னார். திருவினுடைய அருளாலே எம்பெருமான் திருமேனி காண கிடைக்க பெற்றேன்னு அர்த்தம். அப்போது பகவான் சப்தம் சாதாரணமாக எல்லாருக்கும் உபயோகப்படுத்தா. பகவதி சப்தமானது ஏகரூபமாக இந்த பகவதிக்கு தயாதேவிக்கே இருக்குது. பெருமாள் அவளிட்ட வழக்காய் இருக்கான், அவளுக்கு ஆளுகைக்கு உட்பட்டவனாயிருக்கான்னு காட்டுற. பவத்யான்னு ஒரு பதம் போட்டுக்கிறாங்க. பவத்யானா ஒரு கௌரவ வார்த்தை, பகுவச்சனமாக அழைக்கிறது எல்லாரையும். பவத்யா நீங்கள் தயாதேவியானவளுடைய குணங்கள், அதனாலே எனக்கு அனுகிரகம், உங்களுடைய அனுகிரகத்தாலே நான் இன்னைக்கு ஒரு சுகிருதியை கீர்த்தியை அடைந்தேன்னு சொல்கிற மாதிரி கௌரவ வாச்சகம் பவத்யான்னு சொல்லியிருக்கார் அந்த இடத்துல. அடுத்தது விஷகிரிநாதே சமாலுப்தே துங்கே அப்படின்னு. விஷகிரிநாதன் இந்த கிரிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவன், நாதனாக இருக்கக்கூடியவன், தலைவனாக இருக்கக்கூடியவன், 7 மலைகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவன். அவன் எங்கே இருக்கான்னா திருமலைகளே நித்தியவாசம் பண்ணுகிறான். மலையே திருவிடம்போன்னு சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். அப்பேற்பட்ட மலையிலேயும் அவன் சரீரமாக இருந்தாலும் அதனுள்ளே திருமூர்த்தியாய் கலியுக கண்ணனாய் இருந்து எம்பெருமான் கண்ணன் அடியினையமக்கு காட்டும்பெற்பு கடுவினயர் இருவினையும் கடியம்பெற்பு திண்ணமது வீடன்ன திகழும்பெற்பு
தெளிந்தவரும் தீர்த்தங்கள் செறிந்தவர்ப்பு பொன்னியத்தின் புகழிதன்ன புகழும் வெற்பு பொன்னிலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரம் அன்னவரம் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பே. பாபத்தை போக்கக்கூடியதான ஒரு மலையாக இந்த வேங்கடநாதன் வாசம் செய்கின்ற திருமலையானது இருக்கு. அப்பேற்பட்ட திருமலையிலே எம்பெருமான் கலியுக கண்ணனாய் வரதனாய் எல்லோருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணும்படியான ஸ்திதியிலே தான் வசித்து எல்லோரையும் ஆகர்ஷித்து எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுகிறான். அத விஷகிரிநாதே சமாலுப்தே துங்கே அப்படின்னு சாய்த்தது. அதாவது தயாதேவியினோட பரிபூர்ண தயை குணத்தினாலே அவனே மூழ்கி போறானான். வியாக்கியானத்தை பெரியவா சாய்கிறார். அவனே முழுகும்போது நம்மள மாதிரி அல்பமான ஜீவாத்மாக்களோட ஸ்திதி என்ன அப்படின்னு பார்க்கணும். பழைய காலத்திலே லோகத்தை திருவையத்திலே இருத்தி புனகா உண்டு உமிழ்ந்தும் கிடந்து விடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்டகோலத்தொரு வீற்றிருந்தும் மனங்கூடியும்னு ஆழ்வார் சாதிச்சார். அப்போ பெருமாள் எல்லாத்தையும் நடத்தி போகிறான். அப்பேற்பட்ட பெருமாள் மகாவராகனாயும் திருவிக்ரமனாயும் வளர்ந்த பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாளே தயையினுடைய தேவியினுடைய குணத்திலே மூழ்கி போகிறான். ஒரு சாகரத்தை முழுகும்படியா ஆகிடுறான். அவனே முழுகினானா நம்மளாம் எங்கே போகிறது இல்லையா? அதனாலே நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒரு அணுவை விட சின்னதாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா அந்த தயாதேவி சாகரத்தை முழுகுவது அது ஒன்றும் விந்தையான விஷயம் இல்லை. இது இயற்கையாக போயிடுது. சமாலுப்தே துங்கே அப்படின்னு சாச்சு. அப்பிரதிகம ஜனானாம் அடுத்தவர் எடுத்தார். ஒரு பெரிய கல் இருக்குது சுவாமி, அதை தூக்கி சமுதிரத்தையோ ஒரு கூப்பத்திலையோ கணத்துலையோ போடும்போது நிமக்னகா அது மூழ்கி தண்ணிக்கு அடிபாகத்துக்கு போய் சேர்ந்துடும். அதை தூக்கி யாரால முடியாது, தீர்த்தம் வத்தினாதான் அது அந்த வஸ்து கண்ணுக்கு தெரியும். அப்படியானது ஒரு கடலிலே ஒரு கல் முழுகும்படியாக இருக்க ஸ்திதியிலே எனது பாபமானது தயாதேவியினுடைய அனுகிரகத்தாலே அது கடலோட அந்தர்பாகத்துக்கு அடியில் போயிடுது இல்லையா? அது மேலே மிதந்து வர்றதுக்கு உண்டான வசதி இல்லை. ஏன்னா இவருடைய அனுகிரகமானது அந்த பாபத்தினுடைய வீரியத்தை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது எப்பேற்பட்ட பெருமாளே அதில் நிமக்னகா முழுகிற அளவுக்கு ஆயிட்டான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம சின்ன வஸ்துவும் அது உள்ள முழுகி போகிறது தான் இயற்கையான விஷயம். ஒரு கடலிலே கல்லிருந்தால் முழுகுமா போல எனது பாபம் அனைத்தும் தயாதேவியினுடைய அந்த அனுகிரகத்தினுடைய அனுகிரகமாகிய சாகரத்திலே முழுகி போச்சு. அப்பிரதிகம ஜனானாம் ஹஸ்தாலம்போ மதகதாசாம் மிருக்யான்னு சொன்னார். அப்படின்னா ஒரு கை கொடுக்கணும். எப்படின்னா இந்த ஜீவனை ரட்சிப்பதற்கு ஒரு காக்கும் கரம் இருக்கா இல்லையா? லீலாசுகர் என்ன பண்ணார்? தப்புகள் பண்ணார். ஸ்திரீ பக்கத்துலேயோ போயின்னு இருந்தார். அவருக்கு கடைசி காலத்தில் தன்னுடைய கண்ணையே குருடன் ஆக்கிட்டேன்னு சொல்லுவா. அப்பேற்பட்டவர் கிருஷ்ண பக்தியிலே திளைத்தார். இனிமே உயிர் வாழ்வதற்கு எனக்கு எந்த ஹேதுவும் இல்லைன்னு உயிரை மாச்சிக்க தடுமாறின்னு போய் குழியில் விழ போனார். அந்த குழியில் விழுந்தவரை ஒரு கை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டான் மேலே. ஒரு கை கொடுக்கும் கையாக தூக்கி கிருஷ்ணன் தூக்கி விட்டாரான் குழியிலேருந்து. அப்புறம் தான் அந்த கிரந்தத்தை அவர் எழுதினர். கிருஷ்ண கிரந்தத்தை எழுதினர். ஆவாரார் துணையன்று அலநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பெருவிக் கடலுள் நின்று நான் துளங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் அப்படின்னு பெருமாள் என்னை ரட்சிச்சான், வந்தவன் சங்கசக்கரதாரியாயிருந்தான்னு சுவாமி நம்மாழ்வார் காட்டுறார் திருவாய்மொழியிலே. ஆவாரார் துணையன்று அலநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல். இந்த பெரிய மரக்கலத்தை ரட்சிப்பதற்கு உண்டான வஸ்து யாரும் இல்லை, எனக்கு துணை இல்லை. நாவாய்னா ஒரு கப்பல்னு அர்த்தம். அப்படி இருக்கு இந்த ஜீவாத்மா சம்சார சாகரத்தை முழுகின்றிருக்கு. இதை ரட்சிப்பதற்கு யாரும் இல்லை சுவாமின்னு சொல்லும்போது சங்கதக்கரதாரியாய் எம்பெருமான ரட்சித்தான். தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் அடியேனொடும் ஆனானேன்னு என்னோட சேர்ந்து பெருமாள் வந்தான் சுவாமி அப்படின்றா. அதனாலே ஒரு கை கொடுக்கும் தெய்வமாக அஸ்தாலம்போ
அதாகசாம் மிருக்யான்னு சொன்ன சுவாமி தேசிகன். அதாவது தயை என்ற வெள்ளத்திலே ஒரு காட்டாற்று வெள்ளம், அந்த மலையை தாண்டி தயை வெள்ளம் இருக்குது. எம்பெருமானை தாண்டி மேலே எத்தனையோ அடி அடிச்சுன்னு போகும்போது எம்பெருமானே அதை முழுகிறான். எம்பெருமான் திருவுள்ளத்தை நாம் செய்கின்ற பாவங்களானதை பெருமாள் கணக்கு பண்ணி வச்சிருக்கார். இவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் பெருமாள் யோசிக்கும் போது என்ன ஆச்சுனாக்கா, பெருமாளே மூழ்கி போன போது எம்பெருமான் திருவுள்ளத்திலே நம்மால் செய்யப்பட்ட பாபங்கள் அவன் கணக்கிலேருந்தும் அது கரைந்து போகிறதுன்னு சாய்கிற வியாக்கியானத்தில் பெரியவா இந்த இடத்துல. அவன் திருவுள்ளத்திலே நம்மால் செய்யப்பட்ட பாபங்களும் மூழ்கடித்து விட்டன தயை என்ற சாகரத்திலேனார். எப்படி நம்ம ஒரு பிரம்மோத்சவ காலத்தை பெருமாள் அந்த 10வது தினத்தில் தீர்த்தவாரி கண்டருளி அபிவிரத ஸ்நானம் பண்ணுறாளோ, அப்போ நம்மளும் அந்த பெருமாளோட தீர்த்தவாரி செவிக்கும் போது பெருமாளுடைய நீராட்டம், அவன் நீராட்டத்தும் போது நம்மளும் அந்த புண்ணிய தீர்த்தத்திலே அமுங்கி முழுகுது தீர்த்தமாடும் போது அவனுடைய திருவடியோட அந்த ஸ்பரிசத்தால் எம்பெருமான் திருமணி மொத்தம் முழுக்கி தீர்த்தத்தை முழுகி எடுக்கும்போது எல்லா கைங்க பெறவும் தீர்த்தம் ஆடுவார் இல்லையா. வரதன் குளத்தில் பார்த்துருக்கோம், திருவேந்தபுரத்தில் பார்த்துருக்கோம், எத்தனையோ திவ்ய தேசங்கள் நடந்துட்டுருக்கு இந்த விஷயம். அப்போ அந்த தீர்த்தவாரி சமயத்திலேயும் நம்மளும் அவனோட சேர்ந்து முழுக வந்து ஒரு பாவனமான விஷயம் நடக்கிறதுனா, ரொம்ப புண்ணியமான விஷயம் நடக்கிறது. எம்பெருமானுடைய சரீரத்தினுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தின் அனுகிரகத்தாலே நம் பாபமும் அந்த தீர்த்தத்திலே பட்டு நசிந்து போகிறது. அதனாலே தான் அந்த ஆபரத ஸ்தானத்தை பெரியவா விடவே மாட்டா, காத்திருந்து தீர்த்தாமோடுவா நம் பாபம் தொலையும் சொல்லிட்டு. அதை மாதிரி எதனாலே தயை என்ற குணத்தினாலே எம்பெருமான் நமக்கோசம் அதெல்லாம் அனுகிரகம் பண்ணுறான். தயை என்ற குணமானது இங்கே தயா தேவியாக சுவாமி தேசிகனாலே காட்டப்படுகிறது. தீர்த்தவாரியில் நாம் அனைவரும் எம்பெருமானும் சேர்ந்து தீர்த்தம் ஆடும்போது நம் பாவம் மொத்தமும் தொலைகிறது அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு ரிஷியினுடைய ஒரு ரிஷியினுடைய கோபம் என்ன பண்ணிட்டுனா சகரபுத்திரால சாம்பலாக்கிண்டு போச்சு. அதே மாதிரி சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், என்னுடைய மொத்த பாபத்தையும் மூழ்கடித்து விட்டது அப்படின்னர். ஒரு நெருப்பு கட்டிய தூக்கி புல்லே கிடையாது, அந்த இடத்துல ஒரு நெருப்பு பிளம்பு போட்டாக்கா அது என்ன பண்ணும், காலதேசத்தில் என்ன பண்ணுன்னா அதுக்கு வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு வஸ்து இருந்தால் பிடிச்சி நெறியும், ஒரு காஞ்ச புல் இருந்தால் பிடிச்சி நெறியும். அப்படி இல்லாமல் இனிமேல் நெருப்பு மட்டும் இருந்தால் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அதுவே அணைஞ்சு போயிடும், சாந்தமாயிடும் இல்லையா. அதை போல் என்ன ஆச்சுனாக்கா இந்த பாபம் வந்து அந்த சமுத்திரத்தில் வெளியே வர முடியாதபடியாக இந்த தயா பிராட்டியினுடைய அனுகிரகமானது இருக்குது. அதனால் என் பாபமும் நசிந்ததுன்னு சொல்லிட்டு எப்படி சுவாமி தேசிகனுடைய பாபங்கள், அதாவது ஜீவாத்மான்னு எடுத்துக்கணும், அவர் தன் நைச்சான சந்தானமாக சாய்ச்சிக்கிறார். நசியறது தயாதேவின் அனுகிரகத்தால் என்பதை ஒரு விஷயத்தை மட்டும் இந்த பாத்திரத்தில் காட்டர். பகவதி தயே பவத்யா விஷகரிநாதே சமாலுப்தே துங்கே அப்ரதிகம ஜனானானம் ஹஸ்தாலம்போ மதாகசாம் மிருக்யான்னு சாதிச்சு இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமான விஷயத்தை காட்டுறார். விஷகிரிநாதன் உயர்ந்த மலையில் இருப்பவன் கூட தயாதேவினுடைய தயா சாகரத்தை மூழ்கி போகிறதுனாலே என்னுடைய பாபமும் அவனோடைய சேர்ந்து போயிடுத்து, அதனாலே நான் சுத்தமானேன். நான் என்னை சுத்தப்படுத்துவதற்கு தயாதேவினுடைய தயா சாகரமே காரணம், அவளுடைய திருவுள்ளமே காரணம் சொல்லி இந்த பாத்திரத்தில் காட்டரடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.